ஜேகே சமையல். இன்றைக்கி நம்ம சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்களும் இங்கே இருக்குது. அது ஒன்றுத்தையும் இப்போ பார்த்துடலாம். சிக்கன் வந்து 1/2 kg எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி வந்து இந்த 2 பிளேட்லேயும் வந்து மொத்தத்தில் 3 தக்காளி, 2 வெங்காயம். அதில் வந்து நான் தனித்தனியாக வந்து குழம்புக்கு தனியாகவும் மிக்சியில் அரைப்பதற்கு தனியாகவும் எடுத்து வச்சுருக்கேன். எதுக்குன்னா வந்து நம்ம மிக்சியில் தக்காளி வெங்காயத்தையும் கொஞ்சம் அரைச்சி போடும்போது குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக வரும். அதுக்காக அதில் வந்து நான் 2 தக்காளியை வந்து குழம்புக்காகவும், அதே போல் 1 வெங்காயம் குழம்புக்காகவும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிக்சியில் அரைப்பதற்கு தேங்காய் பத்தை 2, ஆயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன், கசகசா 1/4 ஸ்பூன், சோம்பு 1/4 ஸ்பூன், கொத்தமல்லி இலை 1 கைப்பிடி அளவு, குழம்பு மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், சால்ட்டு தேவைக்கேற்ப, சில்லி பவுட்ரு 1 டேபிள் ஸ்பூன், பிரிஞ்சி இலை 2, பட்டை 3 துண்டு, அன்னாச்சிப்பு 2, கிராம்பு 3-4 எடுத்துங்க காரத்துக்கு ஏற்றாற் போல், ஏலக்காய் 3. இந்த சிக்கன் குழம்பு கூட நான் உருளைக்கிழங்கும் எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம். 2 உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே இவ்வளோ தான். இப்போ இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி சிக்கன் குழம்பு செய்யலான்றதை இப்போ பார்த்துடலாம். இப்போ நம்ம மிக்சியில் வந்து எடுத்து வச்சுருக்க தேங்காய் பத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம். அது கூடவே கசகசா சோம்பு அதையும் சேர்த்து அரைச்சிடலாம். இது அரைச்சிட்ட பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த தக்காளி வெங்காயத்தையும் இந்த தேங்காய் கூடவே சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம குழம்பு செய்கிறதுக்கு பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் சூடாகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சிப்பூ இதெல்லாம் இதில் சேர்த்து ஃப்ரை பண்ணலாம். அடுத்தது பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். அடுத்தது இந்த தக்காளி, கருவேப்பிலை எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ சால்ட்டையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும், அதனால் சால்ட்டும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. சால்ட்டு சேர்த்து நல்லா கலரி விட்ட பிறகு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு வச்சுருங்க. அது நல்லா கொஞ்சம் வதங்கி வந்துட்டோம். இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம மூடியை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு தக்காளி வெங்காயம். அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகுத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்துடலாம். அடுத்தது குழம்பு மிளகாய்த்தூள் அதையும் சேர்த்துருங்க. அடுத்து சில்லி பவுடர் அதையும் சேர்த்துருங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்துருங்க. இதெல்லாம் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி, வெங்காயம், தேங்காய், கசகசா, சோம்பு இதையும் இதில் சேர்த்துருங்க. இப்போ இதையும் நல்லா கலரி விட்டுருங்க. இப்போ இதில் சிக்கனையும் சேர்த்துடலாம். சிக்கனில் வந்து ஆல்ரெடி நான் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சிக்கனை வந்து இதில் சேர்த்து நல்லா கலரி விட்ருங்க. அடுத்தது நான் கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு வந்து போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும் குழம்பு செய்யும்போது. எப்போயுமே வந்து சிக்கன் குழம்பு செய்யும்போது உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம், நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி அந்த மிக்ஸி ஜார்லேயே வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு கொதிக்கிறதுக்கும்
ஒன்றுலேருந்து 3/4 சொம்பு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா கலரி விட்டுருங்க. இப்போ குழம்பு வந்து கொதிக்கிட்டோம். இப்போ சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துருங்க. இப்போ சால்ட்டு போட்டு நல்லா கலரி விட்டுருங்க. இப்போ கறியும் வேகணும். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் குழம்பு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு குழம்பு நல்லா சலச்சலன்னு கொதிச்சிச்சு. இப்போ மூடி திறந்து பார்க்கலாம். நல்லா கமன்னு செம்ம வாசனைங்க. வீடை மணக்கிற அளவுக்கு அருமையான வாசனையில் நம்மளோட சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம மல்லி இலையை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான சிக்கன் குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேரும் பண்ணுங்கள். நம்ம ஜேகே சமையல் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.